வளர்மதின்னு எழுத்தாளர் அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய காதல் கதையை சொன்னாங்க. நானும் என்னுடைய வகுப்பு தோழன் பிரபுவை தான் காதலிச்சேன். என்னுடைய கல்லூரி காலத்துல எங்க வீட்டுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது. என்னைய எங்க ஊரை விட்டு வெளியூருக்கே அனுப்பிட்டாங்க. பிரபுவை கூப்பிட்டு மிரட்டெல்லாம் செஞ்சாங்க. எங்களுடைய காதலை எப்படியாவது பிரிச்சிடலான்னு எங்க வீட்டுல ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. நாங்க 2 பேரும் பார்த்துக்கவே இல்லை. வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் பார்த்துப்போம். எங்களுடைய கண்கள் மட்டுமே சந்தித்துக் கொள்ளும், எதுவுமே பேச மாட்டோம், கண்கள் மட்டும் சந்தித்துக் கொள்ளும். நாங்க 2 பேரும் காலம் பூரா காத்திருந்தோம். ஒரு 7 வருடம் கழிச்சு எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் உடனே பிரபுவை தான் இன்னும் காதலிக்கிறேன்னு சொன்னேன். எங்க வீட்டுல அந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியல. 7 வருடம் கழிச்சு இன்னுமா பிரபுவை காதலிக்கிறேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், 7 வருடம் இல்ல, இன்னும் 7 வருடம் ஆனாலும் நான் பிரபுவை தான் காதலிப்பேன். 70 வருடம் ஆனாலும் நான் அவனைத்தான் காதலிப்பேன். 7000 வருடங்கள் ஆனாலும் நான் அவனைத்தான் காதலிப்பேன்னு சொன்னேன். ஒரு அகண்ட வானத்துக்கு முன்னால் எப்படி எல்லோரும் அடிபணிவோமோ, ஒரு காட்டு தீயில் எப்படி கரைந்து போவோமோ, அது போல என் காதலின் ஆழத்தில் அத்தனை பேரும் கரைஞ்சு போனாங்க. இப்ப எனக்கு கல்யாணமாய் 20 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 7 வருடத்தில் நாங்கள் பேசாத வார்த்தைகள் எல்லாம் இந்த 20 வருடத்தில் பேசி 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 நான் தீர்த்து கொண்டே இருக்கிறேன்னு சொன்னாங்க. தகுதியான கருவில் காதல் ஜெனிக்கின்றது, உறுதியான மனதில் காதல் ஜெயிக்கின்றது. உறுதியான மனமா இருங்க, உங்க காதலும் ஜெயிக்கும். காதலின் இயல்பே காத்திருப்புதான். காத்திருங்கள், இன்னும் காதலி.